ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க செவந்தி பூ காட்டினேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஜினியா பூத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே தான் ஒயிட் ஜினியா. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஷீட் எடுத்து போட்டோம்னா அப்பப்போ நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கார்டன் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவங்க பிங்க் கலரு, அது வாடாமல்லி பூத்துருக்காங்க பாருங்கள். இந்த அளவு வந்து ஜினியா காயணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு காஞ்ச பூ எடுத்திங்கன்னா அதில் சீடு இருக்கும். மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடு கிடைக்கும். அது எங்கேயும் தனியாலாம் நம்ம பண்ண வேண்டியதே இல்லை. பூவில் இருந்தால் ஷேடு, இதுதான் ஷேடு. இது என்ன பண்ணலாம், நம்ம எங்கே வேணுமோ இப்படி போட்டிங்கன்னா மண்ணில் கொத்தி விட்ட மண்ணில் போடுங்க, தானாக முளைச்சி வந்துடுவாங்க. கார்டன் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, நம்ம ஜினியா இங்கே கூட ஒயிட் ஜினியா இருக்குது. இது நம்ம செவந்தி பிளான்ட்டு. அடுத்த ஜினியா பாருங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு. கரடு முரடான மண்ணிலையுமே நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து நம்ம வீட்டு ஓமவல்லி மெடிசன் பிளான்ட்டு. இவங்கெல்லாம் ஜினியா அங்கங்கே நட்டு வச்சுருக்கோம். ஒயிட்டு பிங்க் இப்போ 2 கலர் தான் இருக்குது. இதில் வந்து ஆரஞ்செல்லாம் இருந்துச்சு, மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற கலர்ஸ் இவங்க தான். இதில் அடுக்கு பிங்க் இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்குது. இல்லை, ஒரு சீடு, ஒரு பூ கிடச்சா போதும். நீங்கள் வந்து ஒரு 10 செடி 20 செடி உற்பத்தி ஆகிடும் அதுலேயே. அப்புறம் அதிலேருந்து 2 சீடு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ செடி காய நம்ம புது செடி உற்பத்தி பண்ணி தான் நானும் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்றும் புதுசாலாம் இல்லை. ஈஸியான முறையில் நம்ம வந்து இந்த செடிங்களெல்லாம் உற்பத்தி பண்ணலாம். இவங்களும் வந்து அங்கே உள்ள இதுதான் மெடிசனல் பிளான்ட்டு தான். இதுதான் ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் எல்லார் குடும்பத்துலேயும் இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறப்ப ஓமவல்லி எல்லாம் கொடுத்தோம்னா, கற்பூரவல்லி, ஓமவல்லி இந்த செடியெல்லாம் கொடுத்தோம்னா சீக்கிரம் சளி சரியாக போகும். அதுக்காக தான் வீட்டில் வச்சுருக்கோம். ஜினியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சணும் பூ வந்து ஜினியா வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் விதை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒயிட் எப்படி காஞ்சிட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி சருகாக காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் சீடு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சீடாக, சீடு முத்தாத போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் சீடு இருக்குல்ல, இந்த மாதிரி சீடுங்களா இங்கே பாருங்கள். சீடு தெரியுதுங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் உங்களோட சீடு, கருப்பாக இருப்பாங்கள்ல, அவங்க தான். இதை நம்ம திருப்பி மண்ணில் போட்டோம்னா திருப்பி நியூ பிளான்ட் வந்துடுவாங்க. வெரி ஈஸி தான் அவங்கள நம்ம பராமரிக்கிறது. பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க கார்டன் அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் கார்டன் பூச்செடியெல்லாம் பார்க்கும்போது. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.